ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் 2 பார்ப்போம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கு உள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் வளர்ச்சி. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கம்பராமாயணம். ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் என கூறும் நூல் எது? புறநானூறு. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது? திருவாசகம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் வரிகள் பாடியவர் ஔவையார். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இப்பாடலை பாடியவர் தாராபாரதி. எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 5. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. ஊழி என்பதன் பொருள் யாது? உலகம். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை எது? பாலைத்திணை. மற்ற திணையின் ஒழுங்குமுறை. பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. நருந்தொகை. மற்றவையெல்லாம் எட்டு தொகை நூல்கள். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? கடுவெளி சித்தர். மீத்தூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார்? அகத்தியலிங்கம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் என அழைக்கப்படுபவர் யார்? புதுமை பித்தன்.
தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என அழைக்கப்படுபவர் யார்? கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என அழைக்கப்படுபவர் யார்? அனுத்தமா. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது? கொல்கத்தா தேசிய நூலகம். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுவாமிநாத தேசிகர். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது? 1815. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது எந்த பருவம்? வருகை பருவம். நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் யார்? பாவலரேறு. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார்? மதுரகவி. தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் ஏற்றுபவர் யார்? வித்தாரகவி. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யார்? ஆசுகவி. மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? இனியவை 40. ஆசனத்தில் பூசணிக்கல் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறைய திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? பெரிய புராணம். நீலமுடி தரித்த பல மலை சேர்நாடு இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல்? பாஞ்சாலி சபதம். நாற்கரணங்கள் எனப்படுவது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது? புறநானூறு. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர்?